குழந்தை இல்ல குழந்தை இல்ல. தசரத மன்னனாகப்பட்டவர் செய்யாத தர்மம் இல்லை, போகாத கோவில் கிடையாது. கோவில் இல்ல கோவில் இல்ல. அப்படி இருந்தும் 3 மனைவிக்கும் குழந்தை இல்லை. குழந்தை இல்ல குழந்தை இல்ல. ஒரு நாள் மன்னனாக தசரத சக்கரவர்த்தி அவருடைய குலகுருவான வசிஷ்ட மகாமுனிவரை பார்த்து பார்த்து சுவாமி குலகுருவே, என்ன வசிஷ்ட மகாமுனிவரே, எனக்கு 3 மனைவிமார்கள் இருந்தும் இருந்த போதிலும் 3 மனைவிக்கும் பிள்ளை இல்லாமல் போய்விட்டது. 3 மனைவிமாருக்கும் குழந்தை இல்ல குழந்தை இல்ல. குழந்தை கிடைக்குமா குழந்தை கிடையாதா? கிடைக்குமா கிடைக்காதா? மன்னனான தசரத சக்கரவர்த்தி கேட்டபோது அந்த குலகுருவான வசிஷ்ட மகாமுனிவர், என்னையா ஏ மன்னா தசரதா, மன்னா, நீ செய்து வரக்கூடிய தான தர்மமானது ஆகாயம் பூமியும் கெட்டி கொண்டிருக்கப்பா, மண்ணுக்கும் உயர்ந்து நிக்கப்பா. அதனால உனக்கு பிள்ளை இல்லாமல் போச்சு. அதனால குழந்தை வாக்கியம் இல்ல. அதனால ஒரு சிறிய கருமத்தை செய்ய வேண்டும். கருமம் செஞ்ச கையினாலே கருமம் செய்யணும் பாத்துக்கோ. ஒரு கருமத்தை செய்ய வேண்டும் அப்பா. ஆமையா. அப்படி கருமமானது செய்தையானா, செய்து வந்தையானா, கண்டிப்பா உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்று குலகுருவு சொல்லு. கட்டாயம் குழந்தை பாக்கியம் உண்டு. அந்த கருமமானது என்ன கருமம் தெரியுமா? என்னையா கருமம் செய்ய சொன்னார்? காட்டிலே சென்று ஒளிவு கட்டி, ஆமா ஒளிவு கட்டி 1000 குஞ்சலங்களை எய்ய வேண்டும் அல்லவா? 1000 குஞ்சலம் என்றால் என்ன? 1000 மத யானைகளை நீ கொல்ல வேண்டும். மத யானைகளை கொல்ல வேண்டும் அல்லவா? அப்படி 1000 மத யானைகளை கொன்றையானா கண்டிப்பா உனக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்பா. கட்டாயம் உண்டு புத்திர பாக்கியம். குலகுருவான வசிஷ்ட மகாமுனிவர் சொன்ன உடனே சொன்னபோது மன்னனான தசரத சக்கரவர்த்தி அவரோ ஆட்டும் மன்று சம்மதே நாடு நகரம் தனக்காடுத்தார் வெள்ளடு பூரா பொதியடு ஆட்டில் சென்று ஒளிவுகட்டி மன்னனான தசரத 1000 யானைகளை கொல்வதற்கு ஒளிவு கட்டி மன்னவன் இருக்கும் போது காட்டிலே 999 யானைகளை கொன்று விட்டார். ஒரு யானைக்காக மன்னன் ஒளிந்து இருக்கும் போது இருக்கின்ற போது அந்த ஆருண்ய பருவதத்திலே நயனமா முனிவர் நாச்சியார் என்பவருக்கு மகனாக பிறந்த மன்னனான குருபுத்திரன் மனைவி செய்த துரோகத்தால் மனைவிக்கு சாபம் விட்டு அம்மாவையும் அப்பாவையும் வயதான காலத்தில் அந்த கபடி செய்தல்ல அதில சுமந்து கொண்டு காசிக்கு வரும்போது அம்மாவும் அப்பா தண்ணீர் என்று காட்டதா தண்ணீர் அது எடுப்பது சுரக்கூடுக்கை கையில் எடுத்து நோக்கி வரும்போது ஆருண்யா வருவதத்தில் மரணசாலை கட்டி எல்லோ அயோத்தி மன்னன் யானை எப்போ வரும் கொல்ல வேணும் என்று சொல்லி ஒளிவு கட்டி இருக்கும் போது மன்னனான குருபுத்து மண்டலத்தை கையில் எடுத்து தண்ணீர் அது வாதும் கூடுக்கை சத்தமா குடுகுடுன்னு கேட்டதா இருந்த மன்னன் தான் அழகு மன்னன் பட்டத்து யானையா தண்ணீர் குடிக்க வந்தது இருந்து பானம் போட்ட பானமா குருபுத்திரன் மார்பில்லை பானம் அது பட்டுதை குருபுத்திரன் மாண்டு அழகு மன்னன் தசரத குருபுத்திரனை எடுத்தல்ல அது செய்து அம்மாவையும் அப்பாவையும் நயனம்மா முனிவரை ஆட்சியார் பெண்ணத்தான் வெடியில் சுமந்து கொண்டு காசிக்கு போவோம் என்று தசரதன் சொல்லும் போது நயனம்மா மாமுனியும் மகனை
இருந்த சோகத்தால் அப்பேற்பட்ட இடம் மாறி 2 பேரும் ஆண்டு விட்டார். அவர்கள் 2 பேரையும் அழகு மன்னன் கையிலடு சகனம் எல்லாம் செய்து விட்டு அயோத்தி வருவார். குலகுருவை பார்த்தார். ஐயாவே குலகுருவே, 1000 யானைக்கு ஒரு யானை குறைந்ததா குருபுத்திரனை பானம் போட்டு தசரதன் சொல்லும் போது அழகு மன்னன் குலகுரு ஏழம் மன்னா தசரதன் பாவம் தீர்வது பிள்ளை வரம் வேணுமா அயோத்தி பட்டணம் அழகு மன்னன் தசரதன் புத்திரகாம வேள்வியது புத்திரகாம புகழுடனே நடக்க வேண்டும். புத்திரகாம வேள்விய புகழுடனே வளர்த்தையான அந்த புத்திரகாம வேள்வியிலையும் ஒரு பூதம் அது பிறக்கும் ஐயா. அந்த பூதம் அதுதான் பிறந்து ஒரு என்ன பாயால் பூதம் கொண்டு தருகும் ஐயா. அழகு மன்னன் கையில வாங்கி அப்பேற்பட்ட பௌதத்தை அழகு பிராசதை பூதம் அது கொடுத்ததோ பாயாசத்தை உங்களுடைய மனைவிக்கு பங்கிட்டு கொடுத்தையா பாக்கியம் கிடைக்கும் அழகு உருவம் சொல்லும் போது அழகு மன்னன் தசரதன் மன்று சம்மதி புத்திரகாம வேள்வியாது புத்திரகாம உடனே வணக்கம் அடையளவு குழியும் வெட்டி கட்டை போட்டு ஐயால விளக்கரித்து 10 மத காலமாக புத்திரகாம வேள்வியது அவளுடனே வளப்பாரா 10வது மாதத்திலே பூதம் ஒண்ணு பிறந்துதையா என்ன பாயாசம் பூதம் அது கையில எடுத்து அண்ணன் கையில் கொடுக்கும் போது அண்ணனான தசரதனும் அந்த பாயாசத்தை கையில வாங்கி அரமனைக்கு கொண்டு வந்து மனைவிமார் 3 பேருக்கும் 4 நல்ல பங்கா வைத்து நலமுடனே கொடுப்பாரா நலமுடனே கொடுப்பாரா பாயாசத்தை கையில வாங்கின மன்னனாகப்பட்டவர் என்னையா முதலாவது மனைவியான கோசலாதேவிக்கு 1 பங்கு கொடுத்தார். ஆமா, 1 பங்கு கொடுக்கிறார். 2வது மனைவியான கைகேசிக்கு 1 பங்கை கொடுத்தார். கைகேசிக்கு 1 பங்கு. கடக்குட்டி மனைவியான சுமுத்திரா தேவிக்கு 1 பங்கு. சுமுத்திரா தேவிக்கு மட்டும் 2 பங்கு. அவளுக்கு 2 பங்கு ஐயா. அவள் அல்லவா வயதுல குறைந்தவள். அப்பம் கொடுக்கலாம். 3 மனைவிமாருக்கு 4 பங்கு வைத்து கொடுத்ததினாலே சிறுமந்த நாராயணமூர்த்தி அருளினாலே மனைவிமார் 3 பேர்களும் அந்த மாதம் குளிமாறந்தார். அடுத்த மாதம் கர்ப்பமானார். மகள் குளிமறந்தார். 30 நாள் கர்ப்பம்
கைதேசியும் மங்கையே சுமுத்திரையும் சுமத்தோடு இருப்பாளா சுமந்திருந்து மாதத்திலே யாரெல்லாம் பிறந்திருக்கார் ஓசலையாள் திருவயத்திலே வந்து யார் பிறந்திருக்கின்றார்? சிறுமந்த நாராயணமூர்த்தியே ராமனாக பிறந்திருக்கின்றார். கைகேசி திருவயத்தில் பரதன் பிறந்திருக்கின்றான். சுமுத்திராதேவி திருவயத்திலே அடுக்கடுக்காக 2 குழந்தைகள் பிறந்தார்களா? முதலாவது பிறந்தவர் லட்சுமண பெருமாள். அடுத்து பிறந்தது சத்துருக்கன் அல்லவா? சத்துருக்கன் அல்லவா? 3 மனைவிமார்களுக்கும் 4 குழந்தைகள். ஸ்ரீமந்த நாராயணமூர்த்தியை வந்து ராமனாக அவர் படுத்திருக்கும் பாம்பு ஆதிசேடன் வந்து அவர் லட்சுமண பெருமாளாகவும் நாராயணன் வலது கையில இருக்கக்கூடிய சக்கரமானது சக்கரம் வந்து லட்சுமண பெருமாளாகவும் படுத்திருக்கும் பாம்பு வந்து பரதனாகவும் வலது கையில உள்ள சங்கு வந்து சத்துருக்கனாக சிறுமந்த நாராயணமூர்த்தி வந்து தசரத மன்னனுக்கு 4 குழந்தைகளாக பிறந்து 4 மதலையாக பிறந்து குழந்தையாக ராமவீரான் பரதாழ்வார் லட்சுமண பெருமாள் சத்துருக்கன் என்று 4 நல்ல குழந்தைகள் நலமுடனே வளருதையா ராமனும் தம்பியுமா 5வது வயதிலே பள்ளி படிப்பாரா 8 வயதாட்சி 64 சாஸ்திரமா ராமவீரான் படிப்பாரா 1008 கலக்கானமா ஒரு மந்திரமா ராமவீரான் படித்துவாரா 12 வயதுமாட்சி யானையேற்றம் குதிரையேற்றம் சிலம்பு தொழில் தந்திரமா ஆகவத்தை படிப்பாரா ராமனும் தம்பி மாறா கூடுவிட்டு கூடுபாயும் படிவித்தை தான் படித்தான் உருவை மனதில் எண்ணி ராமனும் தம்பி மாறா அடியாத தொழிலும் இல்லை அவர்கள் பாராத பிராணமில்லை ராமவீரான் தம்பியான பரதாழ்வார் சத்துருக்கல் லட்சுமணனோ ஆண்டு வரும் காலத்திலே 14 வயதுமாட்சி பருவமான காலம் இப்படியாகவே ராமபிரான் வளர்ந்து வருகின்ற போது அந்த ஆருண்ய பருவதத்திலே வந்து
அரக்கி என்ற தாடகை பெண்ணானவள். ஆமா ஆமா, அரக்கி என்ற தாடகை ஆருண்ய பர்வதத்திலே ஆண்டு கொண்டு வருகிறாள். தாடகை பெண்ணானவள். ஆமா ஆமா, ரொம்ப இடைஞ்சு பிடிச்சவா. அதே ஆருண்யத்திலே அம்மா என்னய்யா, விசுவாமுத்திர முனிவர் என்று ஒரு மாமுனிவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். அம்மா பெரிய ரிஷி ஆண்டு வருகிறார். ஆண்டவன் பகவானிடத்திலே பிரமாஸ்திரம் வாங்குவதற்காக ஒரு அக்கினி யாகத்தை வளர்த்து வருகிறார் விசுவாமுத்திர முனிவர் ஆலயத்திலே. ஆமா ஆமா, அக்கினி யாகத்தை வளர்த்து வருகிறார். அந்த விசுவாமுத்திரர் வளர்த்து வரக்கூடிய அக்கினியாக வேள்வியை அழைப்பதற்கு அரக்கியான தாடகை காற்றிலே ஆகாயத்திலே பறந்து வந்து அக்கினி யாகத்தை ஏகப்பட்ட இணைந்து பண்ணிட்டு இருக்கா. அரக்கியான தாடகை பெண்ணானவள் அக்கினியை அழைத்து கொண்டே இருக்கிறார். அணைத்து வருகிறா. அரக்கி தாடகை பெண்ணானவள் ஒரு யானை பலத்தை கொண்டவள் அல்லவா? அம்மா, ஒரு யானை பலம் கொண்டவள் அல்லவா? அந்த வருது வாரா. அந்த அரக்கியான தாடகை சம்பாரம் முடிப்பதற்காக விசுவாமுத்திரர் அயோத்தியாபுரி பட்டணத்துக்கு வந்து அழகு மன்னனான தசரதனை பார்த்து, தசரத சக்கரவர்த்தி பார்த்து, ஏ மன்னா தசரதா, நான் வளர்த்து வரக்கூடிய யாகமானதை அக்கினி யாகத்தை அரக்கி தாடகை பெண்ணானவள் அழித்து கொண்டிருக்கிறார். அழித்து வருகிறா. இதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்க ஐயா. அந்த தாடகை சம்பாரம் முடிப்பதற்கு, தாடகை சம்பாரம் முடிப்பதற்கு உன் மகனான ராமபிரானை என்னோடு அனுப்ப வேண்டும். ராமபிரானை என்னோடு அனுப்ப வேண்டும். அரக்கி தாடகை சம்பாரம் செய்ய வேண்டும் மன்னா. தசரத மன்னா. விசுவாமுத்திரர் கேட்கும் போது அயோத்தி மன்னன் என்ன தன் மகனான ராமபிரானை வரவழைத்து விசுவாமுத்திர முனிவரோடு அனுப்பி வைத்தார். தாடகை வத முடிக்க ராமபிரானுக்கு துணையாக இளைய பெருமாள் லட்சுமண பெருமாள் வருகிறார். தம்பியுடையான் படைக்கஞ்சா மாதிரி வராரு கூட. ஆருண்ய பர்வதத்திலே சரி அக்கினி யாகம் வளர்ந்து கொண்டிருக்கும் போது, வருகின்ற போது அரக்கியான தாடகை ஆகாயத்திலே பறந்து கொண்டு வருகிறார். ஆகாயத்தில் அப்படி பறந்து வாரா. ராமபிரான் பானத்தை போட்டால் அவளை கொன்று கொலை முடித்தார் ராமபிரான். விசுவாமுத்திர முனிவர் 2 குழந்தைகளையும் கையில பிடித்துக் கொண்டு அயோத்தியில கொண்டு பிள்ளைகளை ஒப்படைக்க வேண்டும் என்று வரும்போது அதே ஆருண்ய பர்வதத்திலே அழகு நிறைந்திருக்கா. கருங்கல்லா படுத்திருக்கா. அவள் ராமபிரான் வலதுகால் பெருவரல் பட்டவுடனே கௌதம ரிஷி அங்கு வந்து விட்டார். மனைவியை ஒப்புக்கொண்டு விட்டார். அந்த அகிலிய பெண்ணுக்கு ராமபிரான் முத்தி மோட்சத்தை கொடுத்து அயோத்தி வந்து கொண்டு இருக்கும் போது மிதிலை என்ற தேசத்தில் ஜனகராஜன் ஆண்டு கொண்டு வருகிறார். ஜனக மகாராஜனுக்கு என்ன ஒரே ஒரு மகள் சீதா பிராட்டி. கண்ணே சீதாதேவி. சீதா பிராட்டியை திருமணம் முடித்து கொடுப்பதற்காக, அவளை சுயவரம் நடத்தி கொடுப்பதற்காக மன்னன் ஜனகராஜன் அவனுக்கிட்ட 56 அரசர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். என் அரண்மனையிலே என் மகளோடு பிறந்த அசுரவில் ஒன்று இருக்கிறது. 1000 நெங்கிலியர்கள் அசைக்க முடியாத அந்த அசுரவில்லை யார் எடுத்து நாணேற்றுகின்றார்களோ, அவர்களுக்கு என் மகளை மாலையிட்டு கொடுப்பேன் என்றான் ஜனகராஜன். அந்த அசுர வில்லை வளைப்பதற்காகவும் சீதாதேவி திருக்கழுத்திலே திருப்பூட்டுவதற்காகவும் சீதாதேவி திருமணம் முடிப்பதற்கு அவனுக்கிட்ட 56 அரசர்கள் அரண்மனைக்கு வந்திருந்தார்கள். அவர்களோடு தென்னிலங்கை ராவணனும் வந்து கொண்டிருக்கிறார். அங்க அவனும் கூட உட்கார்ந்திருக்கான். அந்த திருமணத்தை பார்ப்பதற்காக விசுவாமுத்திர முனிவர் சரி ராமனையும் லட்சுமணபுரமையும் அழைத்து கொண்டு சீதாதேவி திருமணத்தை பார்ப்பதற்காக அழைத்து கொண்டு வருகிறார். திருமணத்தை காண்பதற்கு அழைத்து வருகிறார். அந்த அசுரவில்லை அவனுக்கிட்ட 54 அரசர்கள் அசைக்க முடியவில்லை. போவே முடியல. பார்த்துட்டு வந்துட்டாங்க. தென்னிலங்கை ராவணேஸ்வரனானவன்
அசுரவில்லை முட்டு வரைக்கும் தூக்கினான். ஒரு மாதிரி முட்டு வரைக்கும் ஒரு மாதிரி தூக்கி வச்சுட்டான். வில் பாரம் தாங்காமல் ஆமையா அவன் தரையிலே விழுந்தான். தரையில விழுந்துட்டான். அவனுக்கு மேல அசுரவில் விழுந்தது. அம்மா அசுரவில் தலைக்கு மேல விழுந்துட்டு தன்னால மலமும் ஜலமும் கழியும் போது அம்மா கழியும் போது என்னை காப்பாற்றுங்கோ காப்பாற்றுங்கோ என்று கதறினானா. ஆமா 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 கதறுதான், அப்படி கதறுதான் பாருங்க. அந்நேரத்தில் சீதாதேவி இளந்தரித்து வந்து அந்த சீதாதேவி இளந்தரித்து வந்து பூமாலையை எடுப்பது போல எடுத்து அந்த பூமாலையை எடுப்பதை போல அம்மா எடுத்து அசுரவில்லை கையில் எடுத்தா. ஆமையா ராவணனை காப்பாற்றினாளாம் சீதா பிராட்டி. ஓஹோ அம்மா இந்த ராவணனை காப்பாத்திருக்கா. 56வது அரசனாக சூரிய குலத்திலே பிறந்த ராமச்சந்திர பகவான் ராமச்சந்திர பகவான் அசுரவில்லை பூமாலை போல எடுப்பது போல எடுத்து அந்த அசுரவில்லை நாணேற்றி சீதாதேவி திருக்கழுத்தில் ராமன் திருப்பூட்டினாரா. ஆமா சீதாதேவி கழுத்திலே திருப்பூட்டினார் ராமபிரான். ஸ்ரீராமனாக இருந்தவர் சீதாராமனாகி விட்டார். ஆமா சீதாராமனாகிட்டார். கன்னி ராமனாக இருந்தவர் கல்யாண ராமனாகி அவர் கல்யாண ராமனாகிட்டார். அதே சபா மண்டபத்திலே தம்பிமார் 3 பேருக்கு திருமணத்தை முடித்து பரிவாரங்களோடு அயோத்திக்கு வருகின்ற போது பரசுராமன் அதை போர் வில்லை கையில் எடுத்தான் கையா வில்ல. ராமா ஜனகன் கோட்டையில இருப்பது போல இந்த வில் இருக்கிறது. அந்த வில்ல மாதிரி நினைக்காத. இந்த வில்லை நீ வளைத்து விட்டு போ. நம்ம வளைச்சிட்டு போ பாப்பா. இல்ல என்னோடு யுத்தத்துக்கு வா என்றான் பரசுராமன். ஏதாவது ஒரு காரியம் செய்யிட்டாக்குன்னு உடனே ராமபிரான் என்ன பரசுராமன் கையில இருந்த வில்லை வாங்கி இரண்டாக ஒடித்து வருண பகவானிடத்துல ஒப்படைத்தாள். ஒப்படைச்சாச்சு. அந்த வில்லுதான் மழை என்று வரும்போது வானத்தில் வரக்கூடிய வானவில். அந்த வானவில் பரிவாரங்களோடு அயோத்தியில ராமன் ஆண்டு வருகின்ற போது ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூடுவதற்காக அயோத்தி மன்னன் நாள் குறித்தார். நாள் குறிக்கார். ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று கேள்விப்பட்டு மந்தார கூனி கிழவையின் போதனையினால இளைய தாயான கைகேசி பெண்ணானவள் தசரதனிடத்திலே 2 வரத்தை கேட்டாள். என்ன வரம் கேட்கா ஐயா? ராமன் காடாள வேண்டும், என் மகனோ பரதனோ நாடாள வேண்டும் என்று கைகேசி கேட்டாள். என் மகனோ பரதாழ்வன் நாடாள வேண்டும் ஐயா. இளையதாய் கைகேசி கேட்ட வரத்தினால ராமனும் தம்பியான லட்சுமண பெருமாளும் சீதாதேவி 3 பேரும் மர உரி தரித்து 14 ஆண்டு காலம் பஞ்சவடி தீர்த்தத்திலே அவர்கள் பர்ணசாலையில இருக்கின்ற போது தென்னிலங்கை ராமணேஸ்வரனானவன் சீதாதேவியை சிறை எடுத்து கொண்டு போய் அசோக வனத்தில் 10 மாத காலம் சிறையில வைத்தானா. பின்னால் ஒரு காலத்தில் ராமனும் லட்சுமண பெருமாளும் சேர்ந்து அந்த கிஷ்கிந்தாபுரிக்கு சென்று வாலியை வதம் முடித்து சுக்கிரீவனானவனுக்கு பட்டத்தை கட்டி அங்கதன் அனுமந்தன் 1000 சேனசைனியத்தோடு 1000 வெள்ள வானர சேன சைனியத்தோடு அந்த சேது சமுத்திரத்தை அணையாக கட்டி தென்னிலங்கை சென்று ராவண சம்பாரத்தை முடித்தார். ராமபிரான் சிறை போன சீதாதேவியை சிறை மீட்டி கொண்டு வந்து பர்த்துவார் ஆஜிர்மத்தில் விருந்துகள் எல்லாம் உண்டு. மறுபடி அயோத்தியில 14 ஆண்டுகளுக்கு பின்பதாக 14 ஆண்டுகளுக்கு பின்பதாக அயோத்தியில யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? யாரெல்லாம் ஆண்டு வருகிறார்? ராமனும் பரதனும் லட்சுமணனும் சத்துருக்கனும் சுமதீந்திரன் என்ற மந்திரியோடு அங்கதன் அனுமந்தன் சாம்புவந்தர் விபோஜனர் 60,000 வானர சேன சைனியத்தோடு மீண்டும் அயோத்தியில மன்னன் ஆண்டு வருகின்ற போது அவ்வளவு நாளும் பரதன் தான் நாட்டை ஆண்டு வந்தார். பரதன் நாட்டை ஆண்டு வந்தார் அல்லவா? 14 ஆண்டுகளுக்கு பின்னால ராமன் பட்டத்தில் உட்கார்ந்தார். 14 வருஷத்துக்கு அப்புறம் தான் பொறுப்பை ஏற்காரு ராமபிரான் பட்டத்தை சூடி ஆண்டு வருகின்ற போது ஒரு நங்காள தினம் மாதில வெள்ளிக்கிழமையில அயோத்தி ராமபிரான்
சபையை கூட்டி ஆலோசனை பண்ணுவாரா எட மந்திரிய என்னுடைய வார்த்தைகளே அயோத்தி பட்டணத்தில் 1000 தெருக்கள் உண்டு ஒவ்வொரு தெருவதிலும் 1000 வீடு உண்டு 1000 குறுந்தருவு 1000 தெருக்கள் உண்டு ஒவ்வொரு தெருவதிலும் 1000 வீடு உண்டு எட மந்திரிய இன்றைய நாள் முதலா அந்த சம நேரம் போல கம்பளியும் மேல வர்த்தி கண்ட கம்பும் கையில எடுத்து ஹரிராமன் மந்திரிமா ஒவ்வொரு தருவாக ஒவ்வொரு மந்திரிமா ஊருக்குள்ள போயல்லவோ வீடு விட போயல்லவோ நகர் சோதனை பார்க்க வேண்டும் நகர் சோதனை பார்க்கும் போது அயோத்தி மக்கள் எல்லாம் ராமனை பேசினாலும் ராமனுடன் ஆட்சியத்தாடா பேசினாலும் ராமனிடம் சொல்ல வேணும் ராமனிடம் சொல்ல விட்டால் ராம துரோகம் பிடிக்கும் அப்பா ராம துரோகம் பிடிக்கும் அப்பா மந்திரியை வரவழைத்து ராமபிரான் சொல்லுவாரா எதற்காக இந்த வார்த்தைகளை ராமபிரான் சொல்லுகிறாரானா எதற்கு நாமளோ 14 ஆண்டு காலம் வனத்தில் இருந்தோம். ஆமையா 14 ஆண்டு காலமும் 14 ஆண்டு காலம் அயோத்தி ஆண்டு வந்தது நம்ம தம்பி பரதன் அல்லவா? பரதன் அல்லவா? 14 ஆண்டு காலத்தில் 14 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை தம்பி பரதன் செய்தானா செய்யலையா? செய்து வந்தாரா? மக்கள் குறைபாடுகளை எல்லாம் தீர்த்தானா? தீர்த்தானா? நம்ம ஆட்சிக்கு வந்து 3 மாதம் ஆகிவிட்டது. ஆமையா நம்மளுடைய ஆட்சியிலே மக்கள் நல்லா இருக்கிறார்களா? நன்றாக ஆண்டு வருகிறார்களா? இல்ல குறைபாடோடு மக்கள் இருக்கிறாரா? இருக்கிறார்களா? நகர் சோதனை என்று பார்த்தால் தான் அது அறிய முடியும். ஆமா, அப்பதான் அந்த விவரம் நமக்கு தெரியும் என்ற எண்ணம் கொண்ட ராமவீரன் ஒவ்வொரு மந்திரியாக ஒவ்வொரு தெருவாக சென்று வீடு வீடா போய் ஒளிந்திருந்து கேட்க வேணும். மந்திரி அப்படி வீடு வீடாக போய் ஒளிந்திருந்து நகர் சோதனை பார்க்கின்ற போது அயோத்தி மக்களாகிறவர்கள் ராமனை பத்தி குறைபாடா பேசினாலும் ராமபிரான் ஆட்சியை பத்தி குறைபாடா அந்த மக்கள் பேசினாலும் அதை ராமனிடத்தில் வந்து சொல்ல வேண்டும் அப்பா. ராமனிடம் சொல்லாவிட்டால் அவர்களுக்கு ராம துரோகம் பிடிக்கும் என்று மந்திரிமார்களை வரவழைத்து ராமபிரான் சொல்லும் போது அந்த வார்த்தைகளை காதுல கேட்ட மந்திரிமார்கள் அவர்கள் ஆட்டு
என்று சம்மதித்து ராமன் வார்த்தை கேட்டு சோதனை பார்ப்பதற்கு அந்த சம நேரம் போல ஹரிராமன் மந்திரிமா மேல பார்த்து கருத்தாளி கம்பெடுத்து தெருவுக்கு ஒரு மந்திரியா வீதிக்கு ஒரு மந்திரியா வீடு விட போயல்லவோ ஒளிந்திருந்து கேட்பாரா சோதனை பார்க்கும் போது அயோத்தி மக்கள் எல்லாம் போது பார்த்தாலும் உறங்கும் போது பார்த்தாலும் அயோத்தி மக்கள் எல்லாம் ராம ராம என்று சொல்லி ராமனுட துதியை சொல்லி மக்கள் எல்லாம் வாழ்ந்து வரோத்தி மக்கள் எல்லாம் ராமனையும் பேசவில்லையே ராமனுட ஆட்சியை பாட பேசவில்லையே மக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கும் போது அதெல்லாம் ஒரு மந்திரியும் சோதனை பார்ப்பதற்கு அரண்மனை தருவதில மந்திரியும் வருவானா மந்திரியும் வர போது அரண்மனை தருவதில கண்ணுட கொலம் அதில வண்ணரோட வளவதில வழக்கு ஒண்ணு நடக்குதையா வழக்கு ஒண்ணு நடக்கும் போது ராமனுடைய மந்திரியும் குழி பக்கத்தில் ஒளிந்திருந்து காட்டுவான வண்ணரோட வளவதில் என்ன என்ன வழக்கு தானே என்ன என்ன வழக்கு தானே சமயம் நடந்துடும் ராமபிரான் தெருவுக்குள்ள போய் நகர் சோதனை பார்க்க போறாரு. அப்படி பார்த்து வரும்போது அயோத்தி மக்கள் எல்லாம் ராமபிரானை பற்றியும் பேசவில்லை. சரி, ராமபிரான் ஆட்சியை பற்றியும் குறைபாடா யாரும் பேசவில்லை ஐயா. ஏனென்றால் என்ன அந்த அயோத்தி மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னையா உண்ணும் போது பார்த்தாலும் உறங்கும் போது பார்த்தாலும் ஆமா ராமா ராமா என்று ராமன் துதிகளை சொல்லித்தான் தூங்குவார்களா? தூங்குவார்கள். ராமபிரான் மேல அவ்வளவு பற்றுதல் மக்களுக்கு. ஆமையா ஆமையா. அப்படி இருக்கும்போது அரண்மனை தெருவில் அந்த அரண்மனை தெருவில் ரஜகனுடைய குலத்தில் ரஜகனுடைய குலத்தில் வண்ணார் குலத்தில் வழக்கு ஒன்று நடந்து கொண்டு இருக்கிறது. ஐயா என்ன வழக்கு? என்ன வழக்கு நடக்கு? என்னையா வழக்கு? என்ன வழக்கு? என்ன வழக்கு? அப்படி வழக்கு நடக்கும் போது ராமபிரான் மந்திரியானவர் ஒவ்வொரு குழி பக்கத்துல இருந்து ஒளிந்திருந்து கேட்டு கொண்டிருக்கிறார். ஒளிந்திருந்து கேட்காரு, காது கொடுத்து கேட்காரு என்ன பேசாங்கன்னு. என்ன என்ன வழக்கு நடக்குதானால் என்ன வழக்கு நடக்கையா? என்ன அருணகிரி பெத்த மகள் அருணகிரி பெத்த மகள் அருமம் மகள் ரஜகமு அவன் பேரு ரஜகமு தாயாருக்கு தலைமகள் அவசரந்து பெற்ற மகள் அருமம் மகள் ரஜகமு செல்ல மகள் ஒரு மகள் 21 வயதா வயது பிராயமான மகாரஜகமூர்த்தி அம்மாவன் அருணகிரி பெண் கொடியா மனமதில்ல எண்ணுவாளுட மகனுக்கு 21 வயதா பருவமான
வேண்டும், கல்யாணம் நடத்த வேண்டும், அம்மாவும் திட்டம் போட்டு நல்ல நாள் தெலங்கூரி நல்ல நாள் முகூர்த்தத்தில் அவளுடைய அண்ணம்மாக அண்ணன் பெற்ற மகளா மகிழம்பு பெண்ணத்தான் முறப்பண்ணையே கொண்டு வந்து நல்ல நாள் முகூர்த்தத்தில் முத்து ஆனவர்க்கு மாலை மனம் முடித்து வைத்தார், திருமணத்தை நடத்தி வைத்தார், கல்யாணம் முடித்து வைத்தார், திருமணமும் முடியும் போது முத்து மகிழம்பூ மன்னவனும் மணவாட்டியும் ஆண்டுவார், கொண்டவனும் தேவியும் குணமுடனே ஆண்டுவார், முத்து மகிழம்பூ கடலூர் நல்ல உயிரை போமையோ ஆண்டுவார், சடையும் நல்ல நகத்தை போல சடையும் நல்ல நகத்தை போல சந்தோஷமா ஆண்டுவார். மன்னவனோ மணவாட்டி மங்களம்மை ஆண்டுவார், ஆண்டு வரக்கூடிய காலத்தில் ரஜகமுத்தானவருக்கு மகிழம்பூ என்ற பெண்ணானவளை திருமணம் முடித்து வைத்தார்கள். அப்படி மன்னவனும் மணவாட்டியும் ஆண்டு வருகின்ற போது ரஜகமுத்துக்கு இந்த மகிழம்பூ பெண்ணானவள் முறப்பெண்ணு. அவர்களோ குலத்தில் வண்ணார் குலம். திருமணம் முடிந்து மறுநாள் காலையில அந்த அருணகிரி பெண்ணானவள் என்ன மருமகளான மகிழம்பூவை வரவழைத்து சில புத்திமதிகளை சொல்றா. என்ன சொன்னா புத்திமதி? என்ன மருமகளுக்கு மாமியா புத்திமதி சொல்லக்கூடிய காலம் தானையா, எல்லாம் தலைகீழ தான் இருக்குப்பா. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா என்ன மருமக்கமார்களுக்கு மாமியாமாறு புத்திமதி சொன்ன காலம் உண்டு. அது பழைய காலம். ஆனா என்ன நிலைமையில இப்ப உள்ள மருமக்கமாரெல்லாம் மாமியாமாருக்கு புத்திமதி சொல்லிக்கிட்டு வாரா. காலம் மாறி போச்சுல, அப்ப நம்ம தான் கொஞ்சம் அனுசரிச்சு போனோம். அந்த காலத்துல ஒரு மாமியா என்ன தன் மருமகளை கூப்பிட்டு புத்திமதி எல்லாம் சொல்லுவா. ஆமா, புத்திமதி சொன்ன காலமெல்லாம் உண்டு பழைய காலத்துல. அம்மா ஏ மருமகளே, எங்க அண்ணன் பெற்ற தலைமகளே,